ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் ரிவ்யூ. நான் வந்து எப்படி அதை ரெடி பண்ணுறேன்றதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாக வந்துச்சு. அதாவது அவங்க வந்து கொரியர் கொடுக்குறவங்க ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நமக்கு தருவாங்க. அதனால் பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. இது வந்து 3-in-1 லேமினேட்டர். அதாவது கட்டர் இருக்கும், கார்னர் ரவுண்டு இருக்கும், லேமினேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹாட்டு கோல்டு 2 டைப் இருக்குது. இதில் கட்டர் தான் நான் எதிர்பார்த்தேன். அதனால் சரி ஓகே, இது கூட அட்டாச்சாக நமக்கு அது கிடைக்குதுன்றதுனால நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வவுச்சர் மாதிரி கிடச்சிச்சு. அது கேஷாக எடுக்க முடியாதுன்னாங்க. நான் கட்டர் வந்து பேப்பர் கட்டர் வாங்கணும்னு நினச்சேன். பேப்பர் கட்டர் 800 900 அது மாதிரி வந்துச்சு. அது கூட இது அட்டாச் பண்ண மாதிரி இது வந்ததுனால சரி ஓகே, நான் கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து லேமினேட் பண்ணி வைக்கணும். அப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டேஷ்னரி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அது தேவைப்படுன்றதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம ட்ரெயினப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலான்ட்டு. அதுக்கு வந்து 8mm வந்து பவுச் வாங்கியிருக்கேன், லேமினேட்டன் பவுச்சு. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வீடியோ எண்டில் நான் போடுறேன். இது 100 பவுச்சு A4 ஷீட்டு. இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம லேமினேட் பண்ணுற பொருள் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். நார்மல் பேப்பர்லாம் லேமினேட் பண்ண முடியாது. கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற இந்த சர்டிஃபிகேட் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இது 100 பவுச் இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 8mm தான். அதனால் வந்து நம்ம திக்னஸ் அதிகமாக இருக்கிற பொருள் தான் பண்ண முடியும். 2 போர்ஷனாக இருக்கும். மேலே ஒரு பீஸு, கீழே ஒரு பீஸு. சென்டரில் வந்து நம்ம பீஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். ஸ்டார்டிங் தான், நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய ஓன் அனுபவம் தான். நான் வந்து எந்த ஒரு இதுக்காகவும் பண்ணல. நான் வாங்கியிருக்கேன். அதை எப்படி நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இதை வந்து நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஏனுக்காக வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபேமிலிக்காகவும் வாங்கியிருக்கேன். ஃபேமிலியில் பசங்க வளர வளர வந்து சர்டிஃபிகேட்லாம் வரும். அப்போது வந்து நம்ம இப்போ இது ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஷாப் தான் வைக்கணும். இதில் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். எதுவுமே நம்ம செட் பண்ண தேவையில்ல. அதில் ஹாட்டு கோல்டுன்னு 2 டைப் இருக்குது. ஹாட்டுக்கு வந்து நம்ம 3லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். க்ரீன் லைட் எரிஞ்சிச்சின்னா மிஷின் வந்து ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த மேனுவலில் ஃபுல் டீட்டெயிலாக எப்படி வந்து நம்ம இதை ரெடி பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஹீட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அந்த க்ரீன் லைட் எரியுதா சிக்னல் தெரியுது பாருங்கள். நான் வந்து ஓரளவுக்கு மீடியமான சர்டிஃபிகேட்டை எடுத்திருக்கேன். A4ல் 2 ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. நடுவில் வந்து கேப் விடணும், இல்லைன்னா 2ம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். அதனால் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு நேராக நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா லைட்டாக மூவ் ஆகிக்கிட்டே போகுது. நீங்கள் அவுட்புட் பாருங்களேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து அதாவது ஹோமுக்கு பெஸ்ட்டான ஒரு மிஷின் சொல்லுவேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கு. நீங்கள் வந்து செமி ஆட்டோமேட்டிக்னால் நம்ம எல்லாமே டெம்பரேச்சர்லேருந்து மற்றதெல்லாம் செட் பண்ணுற மிஷினும் இருக்குது. ஆனால் இது ஆட்டோமேட்டிக் மிஷின் ப்ளஸ் கட்டர் வந்து எனக்கு பேப்பர் கட்டர் ரொம்ப நாளாக தேவைப்பட்டுச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணி இது பண்ணதுனால நான் ஓகே அப்படின்ட்டு இது வாங்கினேன். இந்த ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சர்டிஃபிகேட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் திருப்பி இன்னொரு தடவை எதுக்கும் போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவையும் போட்டு பார்த்தேன். சரி, பர்ஃபெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ரிசல்ட்டு கிடச்சிச்சு. இந்த மிஷின் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பேக் சைடு வந்து வீடியோஸ்க்கு எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இது ஓகே அப்படின்னு தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டு நம்ம பிஸ்னஸாக பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணலாம். இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா
ரூ. 2392 வருது. இதனோட ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிருவாங்க. எது எது எந்தெந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஒரு மிஷின் வாங்குறது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதை ஃப்யூச்சர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சரி இது வந்து ஓரளவுக்கு எனக்கு பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் வாங்கினேன். அந்த A4 ஷீட்டு வந்து பவுச் வந்து 499க்கு 100 பவுச் கிடைக்குது. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா அப்போ 5 ரூபீஸ் வருது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.